அனைவருக்கும் வணக்கம். இன்று February 17ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கு, தமிழில் சொன்னோம்னா தகவல் பரிமாற்றம். நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை இன்னொரு ஷேர் பண்ணுறோம். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, வீக்கான ஸ்டாக்கு ரெண்டுமே இருக்கும். ஏன்னா இது முக்கியத்தில் இன்ஃபர்மேஷன், அதேமாதிரி எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன். ஸோ அதேமாதிரி இந்த இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி மிஸ்டேக் இந்த மாதிரி சில இதில் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் போக வீடியோ ரொம்ப சுருங்கிடும். ஏன்னா பெருசாக நியூஸ்லாம் இருக்காது. நியூஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது, பெரிய நியூஸ்லாம். ஸோ மேற்கொண்டு வீடியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுமாதிரி இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான். ரிசல்ட்டு, டிவெண்டு, ஸ்டாக் ஸ்பிளிட், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த வருஷப்படி தான் இருக்க போது. இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் விற்றுருக்காங்க. 3937 கோடி ஓவரால் விற்று வச்சிருக்காங்க. இதே நம்ம டிஎஸ் பார்த்திங்கன்னா 4759 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎஸ் எஃப்ஐஎஸ் விற்றதோட டிஎஸ் இன்றைக்கி அதிகமாக தான் பை பண்ணியிருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே போயிட்டு திரும்ப லாஸ்ட்டில் முடியும் போது 30 பாயிண்ட்டாக இன்னும் மேலே வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் டிஎஸ் தான். கீழே விழுற மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் வித்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் கண்டிஷன் ரீசெண்டாக இந்த ஒரு மாதமாக நீங்கள் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா பேசாமல் இங்கே இருக்கலாமா இல்லை துபாய் போகலாமாங்கிற மாதிரி தான் ஆகிட்டு. ஸோ எல்லோரும் மைண்டும் அப்படி தான் இருக்கும். பேசாமல் துபாய்க்கே போயிடலான்னு அந்தளவுக்கு மார்க்கெட் கண்டிஷன் ஒஸ்ட் ஆகிட்டு இந்த டைமு கொரோனா டைமோட கொஞ்சம் மோசமாக இருந்த மாதிரி தெரியுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பங்கு பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இது வந்து ஆல்ரெடி ரிசல்ட் வந்து ரொம்ப 2 நாள் ஆகிட்டு. நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணேன். 11,927 ரூபா கரண்ட் பேஸு. 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் சேல்ஸ் 12%, 21% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 75% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் நெட் ப்ராஃபிட் வச்சு மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி ஸ்டாக் மேலே போகணும்னு நினைக்கிறேன். அது என்ன காரணமோ தெரில. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கானா, வழக்கத்துக்கு மாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி அதர் இன்கம் கொஞ்சம் கூடியிருக்கு. இதனால தான் ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டாக இருக்குது. கோட்டான் வீழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கு. கிட்டாக்ஸ் கவர்மெண்ட் லிமிடெட் 200 ரூபா கரண்ட் பேஸு 40 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் சேல்ஸ் 68%, இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 170% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் வந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து அதுக்கு 2 மடங்காக வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதர் இன்கம்லேயும் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. அது ஒரு ரீசன் தான். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கியூடெக்ஸ் கார்மெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி மிஸ் பண்ணது, நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 853 ரூபா கரண்ட் பேஸு 2 ரூபா பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 25 February. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. இதோட பேமெண்ட் வந்து 18 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஏபிபி இந்தியா லிமிடெட் 5241 ரூபா கரண்ட் பேஸு 528 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 22% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 56% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. குவார்ட்டர்லேயே உயர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நம்ம ஏபிபி இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. 33 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகம். இல்லைனா 33 ரூபா 50 பைசாங்க நல்ல டிவிடெண்ட். பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகம், நல்ல டிவிடெண்ட் குறைவு. இதற்கான ரெக்கார்டு வந்து 3 மெயின் சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஏபிபி இந்தியா லிமிடெட். ராஜஸ்தான் டியூப் மேனுஃபேக்சரிங் கோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 139 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரெக்கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணல, மேற்கொண்டு கூடியவர்கள் வரும். அதாவது ஃபேஸ் வேலி 10 இருக்காது, ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ராஜஸ்தான் டியூப் மேனுஃபேக்சரிங் கோ. அது பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. கேம்கோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 ரூபா 20 February போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனியோட பேர் வந்து விஸ்கோ ட்ரேட் அசோசியேட்னு இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க கேம்கோ லிமிடெட்னு, இந்த Februaryயில் தான். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் இப்போ வந்து இருக்க பேர் வந்து கேம்கோ லிமிடெட். டிஐசி இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 620 21 February போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து பிரிண்டிங் இங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒன்றும் தரல. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 2 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக பார்க்குறது லாயல் எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் 211 ரூபா கரண்ட் பேஸு 25 கோடியே 95 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. லிண்டே இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஷெல்டர் ஃபார்மா லிமிடெட் 448 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு டாலரில் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கொடுத்தது தாகா ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கோ லிமிடெட். டாலரில் பார்த்தீங்கன்னா 1,01,250 US ஆர்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 87 லட்சம் 90 லட்சம் கிட்ட வரும். இது வந்து சூடான் கம்பெனியில் சூடான் நாட்டிலேருந்து கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர். ஆர்ட் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் 64 ரூபா கரண்ட் பேஸு 2 கோடியே 55 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சிஎல்என் எனர்ஜி லிமிடெட் 286 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி 77 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. டிசிஎக்ஸ் சிஸ்டம் லிமிடெட் 251 ரூபா கரண்ட் பேஸு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 கோடியே 51 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 9 கோடியே 33 லட்சம். ரஃபேல் அட்வான்ஸ்
டிஃபென்ஸ் சிஸ்டம் லிமிடெட் இஸ்ரேல் இவங்க பார்த்தீங்கன்னா 5 கோடி 63 லட்சத்துக்கான ஆர்டரு. ஸோ ஃபாரின் ஆர்டர் சேர்ந்துருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 கோடி 51 லட்சத்துக்கான ஆர்டரு டிசிஎக்ஸ் சிஸ்டம் லிமிடெடுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது வெல்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட் 734 ரூபா கான்பேஸு 3000 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து யூஎஸ்ஏல கிடச்ச ஆர்டர். ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டரு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இவங்களோட மொத்தம் ஆர்டர் புக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18,000 கோடியாக உயர்ந்திருக்கு இந்த 3000 சேர்த்து. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் புக் உள்ள கம்பெனியாக இருக்காங்க. மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 19,000 கோடி. ஸோ 18,000 கோடிக்கு ஆல்ரெடி ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3000 கோடி ஆர்டர் இப்போ ரீசெண்டாகவும் கிடச்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. பட் இந்த நியூஸ் வந்தாலுமே இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரல. சில நேரம் இப்படி தான் மார்க்கெட் கீழே போகும்போது எந்த ஸ்டாக்குக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.